ஏஞ்சிரா வச்சுட்டு ஆபரேஷன் பண்ணனும். பாம்பே வீட்டுக்கு வாடா. நான் எப்ப இதான் இதடா என்ன கம்பெனி நான் இப்போ பாம்பேக்கு போலான்னு இருக்கிறேன். நீ பாம்பே இப்ப என்ன பண்ண போறா? ஆபரேஷன் பண்ணலான்னு. அட்ரா அவன யாரா? அப்ப இங்க சொல்லிக்க நான் இன்னும் சொல்ல முடியுமா? சரி அது விடு அது என் மகன் வருக எங்க? இருடா பாடியா யாரா? இருடா போடா. பொம்பளை போறதுல இவன் பொண்ணு வந்துக்கிறான் பட்டியாலாம். நீ என்ன போட்டு வந்துக்கிறேன்? ஏய் நீ என்ன போட்டு வந்துக்கிறா? நான் அத நான் பண்ணுறேன். விடு விடு என்ன விடு வாங்க. சாக்ஸ்ல நான் ஓட்ட விட்டுக்குது. அது ஓட்ட விட்டு போச்சு. என்ன இப்ப அதுக்கு? யாரா? என்னது? ஐயோ இதே ஓட்டடா அது. ஓட்டடா சொல்லுடா. அவர் அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாருடா. எங்க அப்பா என்ன பண்ண மாட்டாரு? எங்க அப்பா 2 அம்மா தான் வச்சுக்கிறேன். என்ன இப்ப? கள்ளிகுணத்துல ஒண்ணு பாபரம் பேட்டையில ஒண்ணு. ஆமா என்ன இப்ப? என்னடா? கிணத்துல தண்ணி அரிக்கிற நல்லா. ரெண்டு வண்டியா ஓட்டுறா. என்ன வண்டி ஓட்டுறாங்க? ரெண்டு வண்டியா? என்ன வண்டியா? என்ன வண்டி ஓட்டுறாங்க? ஏய் நைட்ல ஒண்ணு பகல்ல ஒண்ணு. எங்க பகல்ல ஒண்ணு? நைட்ல உங்கள ஓடுறதே சரியாக்குது. அது இல்லாம எங்க அப்பா மோட்டர் வேற ரிப்பேர் பண்ணுவாரா? எங்க அப்பா மோட்டர் வேற காயில் போயிடுச்சு. எங்க அப்பா மோட்டர் காயில் போயிடுச்சு. அத வேற இன்னும் காயில் கட்டல. அதனால தண்ணி வந்து எங்க அப்பா அது இறக்க மாச்சு. காயில் கட்டி வச்சு வந்துருப்ப 3 மணிக்கெல்லாம் என் வேஷம் முடிஞ்சோடனே போய் மோட்டர் மாட்டணும். தண்ணி வரல? என்ன தண்ணி வரல? தண்ணி வரலன்னு கேக்குறேன். ஏய் பொண்ணி அறுத்து போட்டு வந்துட்டா 51 நாத்து விட்டுக்கிறா. ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்க? 53 மூணாவது போற மாதிரி இப்போ இல்ல பித்துக்கு உள்ள சரி என் புள்ள எங்கடா? இளவரசன் எத்தோடி 100 தான் போவாரு. ஊபரா மகனே என்ன பண்றான்? கூட மாட்டேங்க இல்ல நாங்க மென்டல் கூடுமா இல்ல நாங்க மென்டல் கூடுமான்னா அதான் லிபிடிக்கு அப்பா அம்மாட நான் ஒரு மெட்டல் மாரி நானு அம்மாட கம்பெனியே மெட்டல் கம்பெனி. அம்மாட 5 பேரை சேர்த்துக்கின்னு பொறி விற்கிறவனும் தேங்காய் விற்கிறவனும் ஆயில் கட்டுறவனும் ஓட்டணும் மகச்சின்னு கூத்தாடுறோம் போறியா எங்கன்னா குத்துன்னு ஓடிடலாமான்னு யாரா சொல்லுது? யாரா சொல்லுது? சுந்தரப்பேட்டை பொட்ட ரவுடி நான் பொட்டிக்கு பொட்டிக்கு ஜாட்டி விடு ஜாட்டி விடு போடா உள்ள போடா அவனை சொல்ல அப்படி சொல்ல உள்ள போடாது கோபம் வருது. இரு கம்னு வண்ண ராஜா சிவமணியா நான் நன்மையா போட்டு பேர்தான் வண்ணா எல்லாம் அம்மு குடிச்சியா என்னடா அவன் குச்சி கோய் குச்சி உன் புள்ளைய கூப்பிடு உன் புள்ளைய கூப்பிடு. மகனே சிவமணி
என்னடா வாயை திறக்க மாட்டேன் எப்படி அப்பா அவன் அப்பா யாருன்னு அவனையே தெரியல பொழுது யார் தெரிஞ்சவங்க பாரு கூத்தாங்க ஏ தங்க அப்பா அப்பா யாருக்கு பையன் பையன் சொல்லுங்க அது இல்ல விளையாட்டு விளையாடுறாங்களா நான் வந்து என்ன அப்பா தெரியுமா அவன் வந்து ஓ அப்பா அப்படின்னா அவன் ஓ அப்பா ஓடி வந்தவனா ஓ அப்பா ஒழுக்க கத்து கொடுத்த தந்தை ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை நான் என்ன அப்பா தெரியுமா நீ என்ன அப்பா பே அப்பா என்னப்பா பாத்த பிள்ளை என்ன மாட்டங்கற பெரியப்பாவா வக்காரு டேய் வக்காரு நம்ம புள்ள வந்துக்குது அடி நல்லபடியா வாய்த்து அனுப்பு யார் புள்ள நம்ப அவனை வாயை வச்சு அனுப்பிச்சு விடு அவன் சின்ன பையன் அப்பா அப்பா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காட்டுகை சீக்கிரமாய் செத்து விடுவாய் நன்மையை சேர்த்து நன்மையை சேர்த்து ஏய் அப்பா இங்க வாங்கல வாய் சொல்லு செம்ம சொல்லுவாங்க அது போல இந்த 2 நாளா அப்பா பயமா இருக்கு நான் காயிலே போன் பண்ணி சொன்னா கம்பெனி நான் வரலன்னு ஏண்டா வந்த கூட தப்பா இருக்கிறானே என்ன வாயில இது வரல இந்த அரண்மனையில வேலை நல்ல வார்த்தையே கிடையாது ஏங்க எங்க வாயில புள்ள ஏய் ஏய் என்னது உன் வாயில நல்லா பூடா எப்பா எங்க வாயில நுழையவில்லை நுழையவில்லை ஒழுங்கா சொல்லு மகனே வெளிநாட்டுக்கு போனியா பட்ட படிப்புல முடிச்சு வந்துட்டா படிப்பு அது பட்ட படிப்புடா அதான் என் வாயில் நோயில பட்ட படிப்பு நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சேன் வாய வைக்கலாம் இது பண்ணி அப்பா அயல்நாட்டு போனியா எனக்கு என்ன வாங்கிட்டீங்க வாங்கடா இத்தனை நாட்களாக ஆமா டேய் நான் இல்லாத என் தந்தை நீங்க பாத்துந்தீங்க ஆமா உண்மையாலும் சொல்றேன்டா என் தந்தைக்கு மகன் என்றா நீங்க தான் இப்போ நான் வந்து விட்டேன்டா சரியா நான் போன் பண்ணி சொன்னேன் வாங்கி வந்தா நான் வெளிநாட்டுல இருந்து வாங்கினா சொன்னேன் தமிழ்நாட்டு சரக்கு வந்து எடுக்க மாட்டேன் சரக்கு வாங்கி வர சொன்னேன் யாருக்கான வாங்க சொன்னாங்க நம்ம நண்பன் தானே நம்ம நண்பன் தானே டேய் எனக்கு அந்த பணம் கிடையாதா அப்படின்னா சரியா அப்படின்னா நான் வேன் பின்னாடி கூட கட்டிங் குத்துன உனக்கு வந்த உடனே
ஓரின் சரக்கு. அப்பா இவனுங்க எனக்கு என் புள்ள ஒழுங்கா கூட புள்ளைய கெடுத்துக்கிட்டே இருக்கீங்கடா. மகனே இரு. வேணாம் விடு. ஐயோ பாவம். ஐயா மகனே எத்தனை அன்பு என்பு. ஏய் கம்முனுடா. ஏய் கம்முனு உட்காரு. ஹைலைட் போனியா சரியா? இவங்கலாம் வாங்கிட்டேன். சரி நான் உங்களுக்கு அழகான ஃபாரின் Dress அதெல்லாம் வேணாம். ஏய் நீ கேட்டியடா ரிமோட் காரு அதெல்லாம் வேணாம். அதுல எங்க அண்ணன் கூட ஃபாரின் சாக்லேட் வேணும் அந்த 3500 ரூபாய் கொடுத்து. ஃபாரின் சாக்லேட்டா என்ன சாக்லேட் அதுல வந்து ட்ரிங்க்ஸ் வந்து கலந்து இருக்குமா. இதுதான் 3 எடுத்துட்டு வந்தேன். பிரிச்சாடா கேக்குறேன். 12 வச்சுக்கிற கூட்டுல. ஏய் சொல்லுறது கேளுடா குடி வேணாடா ஏங்க அதுல வேற போட்டுக்குது விஸ்கி ஃபாரின் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு 3500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எங்க அண்ணன். என்னடா டேய் இதா இதா ஹைலைட் போனியா எனக்கு ஒண்ணு வாங்கிட்டியா? என்னது முக்கியமான பொருள் அது. என்ன போலுடா எங்கேயுமே கிடைக்காது அது. தமிழ்நாட்டுல இல்லையா சத்தியமா கிடைக்காது. இந்தியாவுல இல்லையா எங்கேயுமே கிடைக்கல அது. அமெரிக்கால இருந்தா எங்கேயும் கிடைக்கல. என்னதுடா? வெளிநாட்டுல நீ போனீங்க லண்டனுக்கு. ஆமா லண்டன்ல இருந்தேன் ஆமா என்னது இது ஆச்சு வாங்கடா. சரியா? உன் பேக்ல ஒரு பாயிண்ட் ஆஞ்சி வச்சிருக்கியா கூலிக்கு. என்ன பாரு இவனுங்க பண்றானுங்க ஏண்டாடி ஏண்டா என் புள்ள உயிரோட ஊத்துறா? முள்ளாகிது. ஹைலைட் போனல ஆமா அந்த பெருசாச்சு ஒண்ணு விக்கிறாங்க. கூலிப்பூ எனக்கு பேக்ல வச்சுக்கிறியா. ஏய் பலாவல கொடுப்பேன் அது என்ன டேய் வாங்கடா சொல்லு ரெண்டு பேருக்கும் என்ன நீயும் உன் மனைவி பார்த்து 6 மாசம் ஆச்சுன்ற நீயும் உன் மனைவி பார்த்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்ற ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க ஒரு வாரம் விடுங்கடா சத்தியமாவா? உன் அம்மா தாலியா இருக்கா? தாலி ஓட தாலி இருக்கடா. தாலி ஓட நானும் தாய் இல்லாத மகன்டா சரிடா என்னோட தாய் உறவாக சத்தியமாக ஒரு வாரம் விடுமுறை சரி போடா போடா உள்ள போடா. ஒரு வாரம் தானே. நீ வர இதர வர நீ பாத்து. அப்பா மகனே ராசிமகன் ஆமா அன்பு மகன் அருமை. சிவமணி வாங்கலப்பா ஒரு வாரமா 7 நாளா? டேய் ஒரு வாரம்னால ஒண்ணுதான் ஆ 7 நாளும் ஒண்ணுதான் அப்படியா? ஆமா அப்பா போடா மகனே. ஹாய் சரியா? எனக்கு லீவ் குடுத்தீங்களா? வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி காசு கேட்பாள, நான் என்ன பண்ணுறேன்? டேய் இது வரையும் உனக்கு உனக்கு இருக்கிடும் அப்பா அரண்மனை உனக்கு 7 நாளும் என்ன உனக்கு சாப்பிடுறது அரண்மனை உண்டு. நான் கஜானால போய் நீ எடுத்துக்குவா. எட்டு அழகா சாப்பிடலாம் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. மகனே என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாரு நீ காட்டி விட்டாய். ஆனால் உன் மீது எத்தனை பாசம் வைத்திருக்கின்றேன் தெரியுமா? என்ன குழம்பு? போடா போல. என்னடா அரண்மனை என்ன சாப்பிட்டு என்ன சாப்பிட்டு வைத்து நாங்க வைத்து நாங்க சோறு சொல்றோம். அப்ப நாங்கலாம் வைத்து சோறு சொல்றீங்க பீட் முடியா? யாரு உள்ள போய் சாப்பிடுவோம் உள்ள போய் சாப்பிடுவோம் போடா போல. மகனே நீ அல்லவா காண்டில இருக்குமா? ஓடி போ. வராதே இல்ல. உயிர் நீ அல்லவா. அது இல்ல, என்ன வீட்டுக்கு போக சொன்னீங்களா? அது இல்ல, இப்ப நாடகம் நடத்தணுமா வேணாமா? அது இல்ல, என்ன வீட்டுக்கு போக சொன்னீங்களா? நான் கார்ல போவா இல்ல பஸ்ல போவா? அதே பெரிய குரு இவரு. வேலைக்கார நாயே. நான் இல்ல பிளைட்ல போறேன். உயிர் நீ அல்லவா. குடி தண்ணி இருக்குமா? ஏங்க சாப்பாடுலாம் சொல்லிட்டீங்க. குடி தண்ணி. உன் ஜென்மத்துல சூடு சொர்ண கிடாதியா. இடியாப்பம் இடியாப்பம். ஏண்டா உயிரை வாங்குறீங்க? சமோசா சமோசா சமோசா. சப்பட்டா சப்பட்டா. மகனே உயிர் நீ அல்லவா உடல் நான் அல்லவா. மகனே அப்பா என்ன பாட்டு பாட போறப்பா?
நாட்டினாய் உடல் அது மட்டுமல்ல இந்த ஆசனத்திலே அமர்ந்து நீ இந்த நாட்டை பரிபாலனம் செய்யும் அளவிற்கு யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வாழ் பயிற்சி அப்படி என்று சொல்லக்கூடிய அனைத்து திறமைகளிலும் நீ வெற்றி பெற்று விட்டாய். ஆமாண்டா. அதே நாளில் இன்று என் மகனுக்கு பிறந்த நாள் விழா. ஆமாண்டா, பிறந்த நாள் விழா மட்டுமல்ல, இன்று உனக்கு இளவரசர் மணிமணி சூட்டு விழாவும் நடத்த போகிறேன். எனக்கு என்ன வயதாகி விட்டது? இந்த சின்னஞ்சிறு வயதில் இந்த நாட்டில் நான் மணிமூடி சாத்தி என்னுடைய பிறந்த கொண்டாடி திருமணம். அப்பா அதெல்லாம் வேண்டாம், சொல்லுங்க கேளுங்க. நான் வந்துட்டேன், எனக்கு கண்ணுக்கு இருந்தா நாம் அரண்மனை நடக்கும். என்ன நடக்கும்? நாட்டியம். உன்னுடைய பிறந்த நாளுக்கு நான் ஏற்பாடு செஞ்சிட்டேன்டா. அப்படியா? சீக்கிரம் நீ அமர் 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 அமர்.